chapter number 2, complex number, exercise 2.3, question number 2, subdivisions 1 and 2. Question number 2, if z equal to 3, z2 equal to minus 7i, z3 equal to 5 plus 4i, show that number 1, z1 into z2 plus z3 equal to z1 z2 plus z1 z3. Number 2, z1 plus z2 into z3 equal to z1 z3 plus z2 z3. z1 equal to 3 கொடுத்துருக்காங்க. 3 3 plus i0 எழுதிக்கலாம். z2 equal to minus 7i கொடுத்துருக்காங்க. 0 minus 7i எழுதிக்கலாம். z3 equal to 5 plus 4i. இதில் first sum z1 into z2 plus z3 equal to z1 z2 plus z1 z3ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு ஆன்சர் எழுதணும். z2 ப்ளஸ் z3க்கு ஆன்சர் எழுதணும். z2 அப்படின்றது வந்து 0 மைனஸ் 7i ப்ளஸ் z3ன்றது 5 ப்ளஸ் 4i. அடிஷன் இல்லையா, ரியல் ஆட் பண்ணி 5ன்னு எழுதியிருக்கேன். இமேஜினரி மைனஸ் 7 ப்ளஸ் 4னா மைனஸ் 3i. அதுக்கு அடுத்தது z1 இன்டூன்னு எழுதணும். அதனால் z1 இன்டூ z2 ப்ளஸ் z3. z1 அப்படின்றது வந்து 3 ப்ளஸ் 0i. 0iனாலும் i0னாலும் ஒன்று தான். இன்டூ z2 ப்ளஸ் z3ன்றது வந்து 5 மைனஸ் 3i. ஓகே, மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே ஐடியா சொல்லியிருக்கோம். அதே ஐடியா தான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் இமேஜினரி பார்ட், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஃபஸ்ட்டு ரியல் இன்டூ ரியல் 15 minus imaginary into imaginary 0 plus I into real into imaginary minus 9. அடுத்தது imaginary into real 0. 0க்கு நீங்கள் எந்த சைன் வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ என்னாச்சுன்னா 15 minus 9i. 15 minus 9i. நம்ம லெஃப்ட் சைடுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அதனால் லெஃப்ட் சைடோட ஆன்சருங்கிறதுனால இதை நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் 2 பார்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட் எடுத்துருக்கேன், z1 இன்ட்டு z2. z1 அப்படின்றது வந்து 3 ப்ளஸ் 0i இன்ட்டு z2ன்றது 0 மைனஸ் 7i. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 0 0 மைனஸ் 7. ரியல் இன்ட்டு ரியல். அப்போ 3 இன்ட்டு 0 0 மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி 0 இன்ட்டு எனிதிங் 0 ப்ளஸ் I இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி மைனஸ் 21. அடுத்தது இமேஜினரி இன்ட்டு ரியல் 0. அப்போது ஃபஸ்ட்டு பார்ட் 0, செகண்ட் பார்ட்டில் மைனஸ் 21i. அதே மாதிரி அதில் z1 z3 கால்குலேட் பண்ணணும். z1 அப்படின்றது 3 ப்ளஸ் 0i. z3ன்றது 5 ப்ளஸ் 4i. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். ரியல் 15 மைனஸ் இமேஜினரி 0 plus I into real into imaginary 3 4s are 12
imaginary into real 0. அப்போ 15 plus 12i. இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேட் பண்ண இந்த z1 z2 plus z1 z3 டோட்டல் பண்ணிக்கணும். z1 z2ன்றது வந்து 0 minus 21iன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் z1 z3ங்கிறது வந்து 15 plus 12i அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணுறதுக்கு ரியல் பார்ட் ஆட் பண்ணணும் 15. அடுத்தது இமேஜினரி minus 21 plus 12. minus 21 plus 12னா minus 9. ஸோ minus 9i. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போது லெஃப்ட் சைடோட ஆன்சரையும் ரைட் சைடு ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுத்துக்கும் அதுலேயும் என்ன இருக்குன்னா 15 minus 9i. இதுலேயும் என்ன வந்திருக்குன்னா 15 minus 9i. அதனால் ஃப்ரம் 1 and 2 we get z1 into z2 plus z3 equal to z1 z2 plus z1 z3. Second question, z1 plus z2 into z3 equal to z1 z3 plus z2 z3. அதுக்கு அதே z1 z2 z3 வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z1 ப்ளஸ் z2 ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். z1 ப்ளஸ் z2. z1 அப்படின்றது 3 ப்ளஸ் 0i ப்ளஸ் z2ன்றது 0 மைனஸ் 7i. அடிஷனுக்கு ரியலை ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 3. இமேஜினரி ஆட் பண்ணணும். இமேஜினரி ஆட் பண்ணால் minus 7. அதனால் z1 plus z2 equal to 3 minus 7i. அடுத்தது வந்து z1 plus z2 into z3க்கான ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணணும். z1 plus z2ன்றது 3 minus 7i into z3 அப்படின்றது வந்து 5 plus 4i. இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்ன அதே யூஸ்வல் ஐடியா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். ஃபஸ்ட்டு ரியல் இன்ட்டு ரியல் 15 மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி 7 4s are 28 மைனஸ் 28. அந்த மைனஸ் இதோட சேர்ந்து ப்ளஸ் 28 ஆயிடுச்சு. ப்ளஸ் ஐன்னு போட்டுட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி 12. அதே மாதிரி இமேஜினரி இன்ட்டு ரியல் மைனஸ் 35. அப்போ இதுக்கு டோட்டல் போட்டிங்கன்னா 8 13 43. 8 13 பேலன்ஸ் 1 3 3 + 1 43. இதில் வந்து 12 minus 35னா சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அப்போது 5 minus 2 3ன்னு வரும். அடுத்தது வந்து 3 minus 1 வந்து 2ன்னு வரும். அப்போது minus 23. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் நம்பர் 1 அப்படின்னு போட்டேன். அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற அந்த ரெண்டு பார்ட்டுக்கும் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு z1 into z3க்கு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுறோம். z1 into z3ன்னு சொல்லும்போது z1 3 ப்ளஸ் 0i into z3 அப்படின்னு சொல்கிறது வந்து 5 ப்ளஸ் 4i. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 0, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 and 4. ரியல் 15 minus imaginary 0 plus I into real into imaginary 12. Next imaginary into real 0. அப்போ 15 plus
12i அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது அதில் Z2 Z3 கால்குலேட் பண்ணிக்கிறேன். Z2 Z3 கால்குலேட் பண்ணிக்கிறேன். Z2 அப்படின்றது வந்து 0 மைனஸ் 7i. Z3ன்றது 5 ப்ளஸ் 4i. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0 மைனஸ் 7, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 அண்டு 4. ரியல் 0 மைனஸ் இமேஜினரி மைனஸ் 28, அந்த மைனஸ் இதோட சேர்ந்து ப்ளஸ் 28 ப்ளஸ் I இன்ட்டு ரியல் இமேஜினரி 0. நெக்ஸ்ட் இமேஜினரி இன்ட்டு ரியல் மைனஸ் 35 that is equal to 28. இதில் வந்து மைனஸ் 35i வந்துருச்சு. அப்போது Z1 Z3 கால்குலேட் பண்ணியாச்சு, Z2 Z3 கால்குலேட் பண்ணியாச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். அதனால் Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 equal to 43 minus 23 Z1 Z3 plus Z2 Z3 equal to Z1 Z3 plus Z2 Z3 equal to Z1 Z3 சொன்னது வந்து 15 plus 12i plus Z2 Z3ன்றது வந்து 28 minus 35i. ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போது 15 plus 28, 8 plus 5 13, balance 1 3 4, so 43. அடுத்தது வந்து 12 minus 35, 35லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 23, பிகர் நம்பர் மைனஸ் சைன், அதனால் மைனஸ் 23i. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போ லெஃப்ட் சைடு ஆன்சர் ரைட் சைடு ஆன்சர் கம்பேர் பண்ணால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஃப்ரம் 1 and 2 we get Z1 plus Z2 into Z3 equal to Z1 Z3 plus Z2 Z3.